நிரந்தர வெளிநாட்டு வாழ்க்கை யாருக்கு? பொதுவா ஒரு ஜாதகத்துல வெளிநாடு அப்படின்னு குறிக்கக்கூடிய இடங்கள் 8, 12. அதாவது மறைவு ஸ்தானங்கள், மறைஞ்சு போறது. இந்த இடத்தை விட்டு, தாய்நாட்டை விட்டு மறைஞ்சு போற இடங்கள் தான் 8, 12. இந்த இடத்து அதிபதிகள், அதாவது 8, 12ஆம் அதிபதிகள் 4ஆம் இடம் என்கிறதா தாய்நாட்டை குறிக்கக்கூடியது. அந்த இடத்தை விட 8, 12 வலுத்து, அதாவது சுபத்தன்மையோட இருக்கு. 8ல சுப கிரகங்களோட தொடர்புகள். சுப கிரகங்கள்னா யாரு? குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், பௌர்ணமி சந்திரன், இந்த மாதிரி அவங்களோட தொடர்புகள். புதன், தனிச்ச புதன். சோ இவங்களோட தொடர்பு 8, 12க்கு கிடைக்குது. பாவிகளால சூழப்படாம 8, 12 பாவிகளால மீன் சனி செவ்வாய். இதுல ராகு கேது 8, 12 சம்பந்தப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு சுபத்தன்மை கிடைச்சிருக்கு அப்படின்னா நிச்சயமா வெளிநாட்டு வாழ்க்கைக்கு உண்டான அத்தனை விஷயமும் அங்க நமக்கு நடக்கும். வெளிநாட்டிலே நிரந்தரமா செட்டில் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் கூட கொடுக்கும். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து சரராசிகளில் நின்று திசை நடத்தும் கிரகம். தொடர்ந்து ஒரு திசை சரராசியில நின்றே நடத்துது. சரராசினா யாரு? மேஷம், கடகம், துலாம், மகரம். இதுதான் சரராசி. இல்லைங்களா? சோ இதுல இருந்து திசை நடத்தணும் கிரகங்கள். அப்ப தொடர்ந்து அந்த திசைகள் வரும்போது உங்களுக்கு வெளிநாட்டு வசிக்கக்கூடிய தன்மைகள் கிடைக்கும். இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் ராகு உங்கள் லக்னாதிபதியோட அதிகப்படியான வலுவுல தொடர்பு கொண்டிருக்கிறாரு அப்படின்னாலும் நீங்கள் போய் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய தன்மை, பிற மொழி பேசுபவர்களுடன் ஜீவனம் பண்ணக்கூடிய அமைப்பை அது கொடுத்துவிடும். மட்டும் இல்லாம அடுத்து 9ஆம் இடம். 9ஆம் இடம்ங்கிறது வெளிநாட்டு பயணம், தூரதேச பயணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு அதுலயும் வரும். சோ அந்த இடத்து அதிபதி உங்கள் ஜாதகத்துல கெடாம இருக்கிறாரு அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த அமைப்புகள் கை கொடுக்கும். எது எப்படியோ 4 கெட்டு 8, 12 வலுவடைந்து சுபத்தன்மையோடு இருக்கணும். அங்க போய் பாவிகள் உட்கார்ந்துட்டு 8, 12 பாவிகள் உட்காந்துட்டு அது அதாவது வெளிநாட்டுல போய் சிறைப்படுதல், வெளிநாட்டில் போய் பரதேச வாசம் போது, வெளிநாட்டுல போய் கஷ்டப்படுறது, அங்கேயே மாட்டிக்கிறது, வர முடியாம, இந்த மாதிரி பலன்கள்லாம் கொடுத்துரும். 8, 12ல போய் பாவிகள் அமர போய் உட்கார்ந்துட்டாங்க, வெளிநாடு போறேன், அங்க போய் நம்ம சம்பாதிக்க போறேன்னு சொல்லிட்டு அங்க போய் மாட்டிக்கிறவங்களும் நிறைய இருக்காங்களா இல்லையா? சோ அந்த மாதிரி 8, 12ல பாவக்கோள்களால சனி, செவ்வாய் இந்த மாதிரி தொடர்பு பெற்று அந்த இடம் டேமேஜ் ஆயிடக்கூடாது. சோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. உள்ளூர்ல தான் வசிக்கிறோமா. இது போக உங்க ஜாதகத்தை 5, 9ஆம் அதிபதி, அதாவது பூர்வ புண்ணியாதிபதி ஸ்தானமும் 9ஆம் அதிபதி பாக்கிய ஸ்தானமும் அதிகப்படியான வலுவுல இருந்துச்சுன்னா நீங்கள் வெளிநாட்டுல இல்லாம இங்கேதான், அதாவது சொந்த ஊர்லயே நீங்க ஜீவனம் பண்ணக்கூடிய அமைப்பு அது கொடுத்து. சரிங்களா? சோ வெளிநாட்டுக்கு போய் தங்கணும், வெளிநாட்டுல ஜீவனம் பண்ணணும்னா ஒருத்தருக்கு 8, 12 சுபத்துவமா இருந்தால் மட்டுமே அது சாத்தியம். தொடர்ந்து சரராசிகளில் இருந்து திசை நடத்த வேணும்.